இந்திராவை பிரதமராக முதலில் முன்மொழிந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். ஆனால் மிக விரைவில் இந்திரா மற்றும் அவரது குடும்பத்தினரின் அராஜக போக்கையும் ரத்தத்தில் ஊறியிருந்த சர்வாதிகார குணத்தையும் அவர் உணர்ந்தார். நாட்டின் நலனை விட தன் குடும்ப அதிகாரமே முக்கியம் என நினைத்த இந்திராவின் வாரிசு அரசியலை ஏற்க முடியாமல் பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸை விட்டே வெளியேறி ஸ்தாபன காங்கிரஸை உருவாக்கினார். இந்திரா குடும்பத்தின் சர்வாதிகார பிடியிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 1971 பொது தேர்தலில் தேசபக்தியை உயிர் மூச்சாக கொண்ட பாஜகவின் முந்தைய அமைப்பான ஜனசங்கத்துடன் கைகோர்த்து மாபெரும் கூட்டணியை அமைத்தார் பெருந்தலைவர் காமராஜர். அதிகார துஷ்பிரயோகம் மூலம் ஆட்சியை பிடித்த இந்திரா காந்தி 1975 ஜூன் 25 அன்று அவசர நிலையை பிரகடனப்படுத்தி ஒட்டுமொத்த தேசத்தையும் சிறைக்குடமாக்கினார். மொரார்ஜி தேசாய், அடல் பிஹாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி போன்ற உன்னத தலைவர்களை நள்ளிரவில் கைது செய்து சிறையில் அடைத்தது இந்திராவின் சர்வாதிகார அரசு. சிறையில் அடைக்கப்பட்ட எதிர்க்கட்சி